தமிழ்நாடு ஒரு குடும்பம். அதுதான் திமுக குடும்ப கட்சி ஆட்சி. தமிழ்நாடு என்ற குடும்பத்துக்கு தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், தேச தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின். குடும்ப கட்சி குடும்ப ஆட்சின்னா ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நரேந்திரா அவர்களே, அப்ப நீங்க எல்லாம் என்ன பரம்போக்கா? இதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி. அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்தது பரம்போக்கு ஆட்சி, குடும்ப கட்சி. அப்ப அதிமுக பரம்போக்கு கட்சி. ரிசர்வ் பேங்க்ல பிரிண்ட் பண்ண 7 லட்சம் கோடி அப்படியே பேஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாதுன்னு ஒரு பிச்சைக்காரன் பேச அது திருச்சி தான் பஸ் அந்த பொம்பளை அந்த கேள்வி நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? யார் மோடி பேசுறாரு? மோடி சாதாரண கேடு இல்லைங்க. மோடிக்கு தெரியும் மீண்டும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வரும். நம்ம தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். மோடிக்கு தெரியும், நல்லா தெரியும் மோடிக்கு. இந்த நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். ஆப்கா ஓ RSS பிஜேபி ஓ காம் சப் இதர் நை சலேகா. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் டாக்ஸ் என்னுடைய அபிஷியல் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ஒரு 3 நாட்களுக்கு முன்பு திருச்சியில பிஜேபி அதிமுக கூட்டணியினுடைய ஒரு NDA கூட்டணியினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. பிஜேபி அதிமுக கூட்டணி சொல்ற விட திருட்டு பசங்க கூட்டணி, கள்ள கூட்டணி, மதவாத கூட்டணி, ஆமா, வன்முறை கூட்டணி, ஊழல் கூட்டணி, திருடர்கள் கூட்டணி, கொலைகாரர்கள் கூட்டணி. அந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு திருச்சியில. அதுல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். நான் பலமுறை பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். என்னுடைய குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாவும் நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திரா அவர்களுக்கு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். ஐயா, நீங்க தயவு செஞ்சு இந்தியிலே பேசுங்க. தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேட் பண்ண பண்றாங்க இல்ல உங்க தாய்மொழி குஜராத்தில பேசுங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல பேசாதீங்க ஐயா மோடி அவர்களே. நான் பெங்களூர்ல 9th பாஸ், தமிழ்நாட்டுல 10th ஃபெயில். So my proper qualification is only 9th standard. In Bangalore, 9th pass. In Tamil Nadu, 10th fail. My English is very, very good than Honorable Prime Minister Narendra Modi English. Yes. You cannot find one grammatical mistake also in Gudiatha Kumaran English. My English should be very, very stylish English. London English. ஒரு 9ஆம் கிளாஸ் படிச்சவன் மோடி இங்கிலீஷ் பேசுறாரு. பட்லர் இங்கிலீஷ்ங்க. அப்பா பட்லர் இங்கிலீஷோட வர்ஸ்ட் இங்கிலீஷ், ரப்பிஷ் இங்கிலீஷ். ஒரு ஸ்டைலிஷ் இல்ல, எக்கச்சக்கமான கிராமட்டிக்கல் மிஸ்டேக். உன்னை யாரையா அப்படி அடிச்சிடாங்க இங்கிலீஷ் பேசுன்னு சொல்லி. மக்கள் பேசுதான் பேசுற, அது ஹிந்திலே பேசிட்டு போ. இப்பதான் பூரா ஹிந்திக்காரன். நாங்களே கிட்டத்தட்ட ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னோம். ஹிந்தி ஒளிகணும். இப்ப அவங்ககிட்ட பேசி நாங்களே கிட்டத்தட்ட ஹிந்தி கத்துனோம் இப்போ. ஏன்னா பூரா ஸ்டேட், குஜராத்காரெல்லாம் இங்கதான் இருக்கிறான், பீகார்காரன் இங்கதான் இருக்கிறான், ராஜஸ்தான்காரன் இங்கதான் இருக்கிறான். எல்லாம் பூரா அஸ்ஸாம்காரன் வந்து, டெல்லிக்காரன் வந்து, பாம்பேக்காரன் வந்து பூரா அங்கிட்டு இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டான். அவர் அங்க பேசுறாரு. அந்த கூட்டம் பார்த்தேன்னு வச்சுக்கோ. அதே திருச்சியில பலமுறை எங்க ஐயா அலைகுடர் ஐயா வெற்றிகொண்டானுடைய பட்டிமன்றம், நாங்கெல்லாம் பங்கேற்கிற பட்டிமன்றம், ஐயா வெற்றிகொண்டான் தலைமையில் நடக்கிற பட்டிமன்றத்தை பலமுறை திருச்சி மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரை நாயகன், மாநாடு நாயகன் அந்த நேரு நடிச்சிருக்காரு. கூட்டம் வெற்றிகொண்டான் கூட்டம். ஐயா வெற்றிகுண்டானுடைய கூட்டத்துக்கு வந்த கூட்டம் கூட மோடிக்கும் இல்ல கூட்டம் திருச்சி. ஆமா, சேரெல்லாம் காலியா கிடக்குது. அவன் ஒரு பக்கம் சுத்தின்னு கிடக்குறான். பிஜேபி துண்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி போட்டோ காட்டுறான், ஜெயலலிதா போட்டோ காட்டுறான். அப்ப அவன் யார் தெரிந்தா? அதிமுக காரனுக்கு பிஜேபி துண்டு போட்டு உட்கார வச்சுக்கிறான். அதுல இவர் மதுரை மல்லி பத்தி பேசுறாரு, காவேரி நதி பத்தி பேசுறாரு, அடிக்கடி திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு, பாரதியார் கவிதை எல்லாம் சொல்லுவாரு, வணக்கு அனைவருக்கும் நினைக்கே அனுவாரு, எல்லாம் பேசுறதுல. மோடி பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு குடும்ப ஆட்சி நடக்குதுன்றார் நரேந்திர மோடி. அவரும் அங்கதான் வராது. இங்க ஒரு குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி நடத்துது. நான் மோடியை கேட்கிறேன், ஐயா உங்களுக்கு தான் குடும்பம் இல்ல, அப்ப திமுக யாருக்கு குடும்பம் இருக்கக்கூடாதா? முதலமைச்சர் குடும்பம் இருக்கக்கூடாதா?
அடிக்கடி நான் உதயநிதி பத்தி பேசுவார் அவர். ஆனா உதயநிதிக்கு குடும்பம் இல்லையா? திமுக இருக்கிற 2.5 கோடி தொண்டனும் குடும்பம். திமுக ஒரு குடும்ப கட்சி, தமிழ்நாடு ஒரு குடும்பம். அதுதான் திமுக குடும்ப கட்சி ஆட்சி. தமிழ்நாடு என்ற குடும்பத்துக்கு தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், தேச தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இது குடும்ப கட்சி தான், குடும்ப ஆட்சி தான். அப்ப எங்க குடும்ப கட்சி குடும்ப ஆட்சின்னா ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நரேந்திரா அவர்களே, அப்ப நீங்க எல்லாம் என்ன பரம்போக்கா? அப்ப ஒன்றியத்தில் நடக்கிற பிஜேபி ஆட்சி பரம்போக்க ஆட்சியா? அப்ப பிஜேபி கட்சி பரம்போக்க கட்சியா? இதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி. அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்தது பரம்போக்கு ஆட்சி, குடும்ப கட்சி. அப்ப அதிமுக பரம்போக்கு கட்சி. அப்ப எடப்பாடி என்ன பரம்போக்கா, மோடி என்ன பரம்போக்கா? கேட்பனா கேட்க மாட்டான். மோடி பேசுறார், நான் இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு, 10,000 கோடி, 8,000 கோடி, 9,000 கோடி, 10,000 கோடி, இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன். அப்படி எதுவும் கொடுத்த மாதிரி எங்களுக்கு இல்லையே மோடி அவர்களே. உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் நிர்மலா சீதாராமன், உலக அழகி, உள்ளூர் கேள்வி, ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன். அந்த மாமி என்ன பேசி பார்லிமெண்ட்ல, தமிழ் படிச்சா பிச்சோ கூட எடுக்க முடியாதுன்னு அந்த மாமி பேசிச்சு. தமிழ் படிச்சா பிச்சோ கூட எடுக்க முடியாதுன்னு அந்த மாமி பேசிச்சுங்க. எவ்வளவு நிதி கொடுத்துறாங்க எங்களுக்கு தமிழ்நாடுக்கு? கொடுக்கவே இல்லையே. நாங்க ஒழுங்கா கட்டுற ஜிஎஸ்டி வரியை எங்களுக்கு திருப்பி எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலையே. எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலையே. அதுல மோடி இருந்துன்னு ஒரு குடும்ப கட்சி நடக்குது. எல்லாரும் பண்ற ஊழல் பண்ணும் ஒரு குடும்பத்துல போய் சேருது. இவர் ரொம்ப உத்தமர். யார்? மோடி உத்தமர், பிஜேபி உத்தமர், இயேசு புத்தர், காந்தி, இவங்க எல்லாம் ரொம்ப உத்தமர். இவங்க மோடி வந்து ரொம்ப உத்தமருங்க. 7 லட்சம் கோடி என்னாச்சுன்னு தெரியல இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க்ல. ரிசர்வ் பேங்க்ல பிரிண்ட் பண்ண 7 லட்சம் கோடி அப்படியே அப்பேஸ் பண்ணிட்டானுங்க. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாதுன்னு ஒரு பிச்சைக்காரன் பேசிச்ச அந்த நிதியமைச்சர், அது திருச்சி தான் படிச்சு அந்த பொம்பளை, அந்த கேள்வி நிர்மலா சீதாராமன். என்னாச்சு 7 லட்சம் கோடி? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு மோடி இங்க பேசுறாங்க. மோடிக்கு மணிப்பூர் உடனே நிர்மலா சீதாராமன் சொல்றது, அந்த அம்மா சொல்றது, நாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா உடனே அவங்க மணிப்பூருக்கு போயிடுறாங்க. அங்கதான் போவோம், வேற எங்க போவோம்? அம்மனமா பெண்களை ரோட்ல கூட்டின்னு வந்து நடு ரோட்ல மார்கழி மாசம் நாய் இழுத்துன்னு தெரியுற மாதிரி நடு ரோட்ல பெண்களை கற்பழிச்சானையா உயர் ஜாதிகாரன். தாழ்ந்த ஜாதி பெண்களை, தாழ்ந்த ஜாதி சொல்லக்கூடாது, மன்னிக்கணும், பட்டியலினத்தினுடைய பெண்களை, மலைவாழ் சமுதாயத்திலே அவர்கள் தாழ்ந்த ஜாதிகளாக பார்க்கக்கூடிய பெண்களை அம்மனமா கூட்டு வந்து கதை கற்பழிச்சு கொலை பண்ணானே. அங்க இது வரைக்கும் மோடி இப்ப எப்பயோ போனேன், அவ்வளவுதான். இப்ப போனேன், உனக்கு 5 பைசா மரியாதை இல்ல மணிப்பூர்ல. அப்ப யாருன்னா போனீங்களா மணிப்பூருக்காக யாருன்னா குரல் கொடுத்தீங்களா? மணிப்பூர்ல உங்க பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. வடமாநிலத்துல கோயில்ல கற்பழிக்கிறான். ஒரு நாளைக்கு 100 கற்பழிப்பு நடக்குது. பிஜேபி ஆட்சி செய்யற மாநில நீங்களா புடுங்கி நகரீங்க. தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? யார்? மோடி பேசுற. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இது ஊழல் நிறைந்த ஆட்சியம். ஊழலின் ஊற்றுக்கண் பாஜக சங்கி பசங்க, நீங்க தான்டா ஊழலின் ஊற்றுக்கண். அங்க வந்து அண்ணன் நேரு பத்தி பேசுறாங்க. நேரு பத்தி பேசுறாங்க. இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணிட்டாரு, வேலை வாய்த்து பணம் வாங்கிட்டாரு. நீங்க என்ன விலகு குடிச்சு பாத்தீங்களா நரேந்திர மோடி? அது அந்த நேரு மீது சொல்லப்படுகிற பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி அவர் இன்சார்ஜ் எழுதுவார். முதன்மை செயலர், கட்சியின் மூத்த முன்னணி தலைவர். மாநாடு நடக்கிற டைம், அந்த மாநாடு கெடுக்கணும்னு ஒரு தூக்கி போட்டானுங்க. ஆனா அழகா மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்க மன்னன் கே நேரு, காவிரி நதிக்கரை நாயகன் கே நேரு, அண்ணா அறிவாளர் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவரும் கழக அமைப்பு செயலர், முன்னணி தலைவரான ஆளுநர் அரசு பாரதியார் இருக்கணும். இந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்றியே, வேலை வாங்கிக்கிறான்னு பணம் வாங்கிட்டாங்கன்றியே, 1000 கோடி என்றியே, 700 கோடி என்றியே, இதுக்கான ஆதாரம் கோர்ட்டுக்கு வாடாம. நீ அமலாக்கத்துறை, ஐடி, இடி, கேடி, மோடி எத்தனை ரைடு விட்ட எங்க அமைச்சர் வீட்டுல, நாங்க தான் பயந்துமா? ஊழல் குற்றச்சாட்டு கே நேரு மீது சொல்ற இல்ல நரேந்திர மோடி. திருச்சி திருமண கூட்டத்துல, திருச்சியில் நடந்த பிஜேபி ஏடிஎம்கே கள்ள கூட்டணி, திருட்டு கூட்டணி, கொலகார கூட்டணி, மதவாத கூட்டணி ஒரு திருமண கூட்டம் போட்ட இல்ல, அதுல மோடி கூட்டம் வந்து பேச விட்ட இல்ல, அங்க நான் நேரு பத்தி பேசின இல்ல, ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்ன இல்ல. அதே அண்ணன் கே நேரு மோடி அவர்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலியமாக சவால் விடுகிறேன். மோடிக்கே சவால் விடுறதுக்கு நீ பெரிய ஆளான்னு கேக்குறீங்களா? ஆமா, நான் மோடிக்கே சவால் விடுறதுக்கு முடியாதுக்கு போற பெரிய ஆள். ஏன்னா நான் கலைஞரின் முரட்டு பக்தன், தலைவர் தளபதியின் தொண்டன், நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டன், டிஎம்கே யூடியூபர். சவால் விடுவேன், வழக்கு போடுங்க. அந்த வழக்கடங்க சந்திக்க தயாரன் நேரு சொன்னார். மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பலர், அதான் சொன்னார். வழியில் பயம், அதான் சொன்னார் அண்ணன் ஆளுநர் பாரதி. வழக்கு போடியார். ஏன்? தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மதுரையில் நடைபெற்ற வாக்காளர்கள் மாநாட்டிலே சொன்னார்.
வழக்கு போடு. எங்க மீது குற்றச்சாட்டு, திமுக மீது குற்றச்சாட்டு சொல்றேன்ல, இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ வழக்கு போடியா, கோர்ட்டுக்கு வரேன், நான் கோர்ட்ட வழக்க சந்திக்கிறேன். யார பூச்சாண்டித்தனம் மிரட்டுறீங்க? ஏன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, இடியாவது மோடியாவது எதை இருந்தாலும் நான் பாப்பேன்னு. எங்களா எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டீங்களா? நரேந்திர மோடி, பிரதமர் மோடி அவர்களே, எங்க எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டீங்களா? அவர் கொலை பண்ணிக்கிறாரு, கொள்ளை வச்சுக்கிறாரு கொடநாட்டுல, எவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறாரு. உங்களை பார்த்தா பயப்படுறாரு, டவுசர் லூஸ் ஆகுது, பேரியாவது உங்ககிட்ட அடிமையா விழுந்து கிடக்குறாரு. அதிமுக அத்தனை மந்திரி ஊழல் பண்ணிக்கிறான், எவிடன்ஸ் அமித்ஷா டேபிள் இருக்குது. அதனால அவன் அடிமையா வச்சுட்டு இருக்கிற. நாங்க உன்னை பார்த்து பிஜேபி பார்த்து பயப்படணும்? நீ எத்தனை வழக்கு போட்டாலும், எத்தனை ஐடி, இடி, அமலாக்கத்துறை ரைடு, சிபிஐ ரைடு விட்டாலும் அதை சந்திப்பதற்கு திமுக தயார். என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு. டிஎம்கே தலைவர் தளபதி ஸ்டாலின் இதே திருச்சி மாநாட்டில் பேசுறாரு. உங்களை பார்த்து பயப்படுற அவசியம் எங்களுக்கு இல்லவா? ஆண்களோட தேர்தலை சந்திக்கணும். தேர்தல் கமிஷனை வச்சு வேலை எல்லாம் காட்டக்கூடாது. இன்னைக்கு மம்தா பானர்ஜி தேர்தல் கமிஷனுடைய தலைமை, தேர்தல் கமிஷன் ஆணையர் இருக்காரு, தலைமை தேர்தல் கமிஷனுடைய ஆணையர். அவரே மாத்த சொல்லி எம்பிஸ் மூலியமா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சாதகமா செயல்படுறாரு. பீகார்ல அப்படிதான் எஸ்ஐஆர்லாம் தில்லுமுள்ளு பண்ணி இன்னைக்கு பீகார்ல திருட்டுத்தனமா பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னு அம்மையார் மம்தா பானர்ஜி, வங்கடத்தின் பெண் மம்தா பானர்ஜி அங்க குரல் கொடுக்குறாங்க. எனவே தேர்தல் கமிஷன் உங்ககிட்ட இருக்கிறாங்க, அதிகாரி வச்சு வேலை காட்டலாம்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது மோடிஜி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. நீ பேசுறது முதல்ல ஒரு கூட்டமா? திமுக கூட்டணி பத்தி பேசுறியே, டிஎம்கே அலையன்ஸ் பத்தி பேசுற ஓடியா இருந்தாலும் எடப்பாடி உன் கட்சி அங்க மேடையில் உட்காந்து யாருப்பா அங்க வர்த்தான லீடர் சொல்லு? எடப்பாடியே வர்த்தான லீடர் கிடையாது மோடிஜி. एडप्पाड़ी तो वो कच्चा नेताजी नहीं, एडप्पाड़ी तो ये करप्टेड नेताजी है। मैं तो आपको भाषा में बोलूंगा, एडप्पाड़ी is not a good leader, he is a corrupted leader. Even I cannot say that he is a leader. He is not equal to cadre also. He is a murderer. He is a rogue in politics. एडप्पाड़ी पழனிசாமி அவர் ஒருத்தரா அதை திருட்டு போய் அவன் தகர்ப்பான். அப்பா அம்மாவே அடிச்சவன் ஒருத்தரன ஜாதி பேர் சொல்லி ஊரே ஏமாத்துற ஒரு பொறி பரம்போக்கு தாயவரி ஒருத்தரப்பான் அன்புமணியில அவன் ஒரு ஆளாடா. ஜி கே வாசன் பெரிய கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா டெம்போட்டர்ல ஒரு அவர் அப்படியே ஆலயத்திலாம் அதுல தமிழ் இன்னொரு பெரிய கட்சி போய் சேர்ந்துக்கிறான். அவன் சைக்கிள் ஓட்டினா அவன் சைக்கிள் பின்னாடி யாரும் உட்கார மாட்டாங்க, அவன் போய் அதுல சேர்ந்துக்கிறான். அவர் கட்சியாடா இன்னும் அதுக்கு லைனா பாரு அந்த மேடையில அவரு சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தார். அதான் நைட் எழுந்துச்சு எங்க அண்ணி ராதிகா கிட்ட கேட்டு எங்க அண்ணி கிட்ட கேட்டு பிஜேபி கூட போலாமா, அவங்க போய் அங்க பிஜேபி சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு கட்சினாலும் ஒண்ணு இருந்துச்சு, அந்த பக்கம் கொஞ்சம் சுமாரா அந்த கட்சி இருந்துச்சு. ஜெயலலிதா கூட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ கூட சரத்குமார் ஜெயிச்சாரு, வேண்டிப்பட்டவர் தான். சோ யூஸ் போன பல்புங்கோ, லெட்டர் பேட் கட்சிங்கோ, விசிட்டிங் கார்டு கட்சிங்கோ, டஸ்ட்பின் கட்சிங்கோ, அக்விஸ்டுங்கோ, பிராடுங்கோ, கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ஜாதி கலர் தோன்றவன், இவன்லாம் உனக்கு கூட்டணி கட்சி தலைவர் ஏடிஎம்கே மேடையில் உட்காந்து திமுக கூட்டணியை கிண்டல் பண்றான். யாரு? நரேந்திர மோடி. அடுத்து एनडीए தான் வரும்ன்ற. इधर तो तमिलनाडु में एनडीए जीतेगा, एनडीए अलायंस इधर तो गवर्नमेंट फॉर्म करेगा. एनडीए अलायंस का एक नेताजी इधर चीफ मिनिस्टर कुर्सी में बैठेगा. என்ன சொல்றாரு மோடினா, இங்க एनडीए தான் ஜெயிக்கும்ன்றார் பிஜேபி கூட்டணி. இங்க பிஜேபி கூட்டணியில ஒருத்தர் முதல்வராக வருவார். எடப்பாடி பழனிசாமி சொல்லல, ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது மோடிக்கு முன்னால அதிமுக ஆட்சி அமைக்கோன்றார். அப்பவே மோடி பாக்குறாரு, புரியும் மோடி தமிழ் புரியும், தமிழ்ல பேசணும் இருந்தாலும் பேசிடுவார், தமிழ்ல பேசிடுவார். புரியுதா? முதல்ல தேகிது கஷ்டம், அவன் தான் முடிவு போட்டு இருக்கிறான். மோடி அமித்ஷா எத்தனை சீட் அவங்க சொல்லணும், எடப்பாடியில எதுவும் பேசக்கூடாது. முதல்ல நான் எடப்பாடிக்கு சொல்றேன், நீ அதிமுக போய் சேர்ற எலெக்ஷன் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல மோடிக்கிறாரு, அமித்ஷாங்கிறாரு. எனவே மோடி சாதாரண கேடி இல்லைங்க, சாதாரண கேடி இல்லை. அவர் எங்களை குடும்பாச்சு. பிதாஜி பேட்டா போத்தா அன்றாங்க, அப்பாவும் பிள்ளையும் பேரனும். அதாவது கலைஞரை தளபதியும் அண்ணன் உதயநிதி சொல்றாரு, पिताजी बेटा पोता, उसका खानदान तमिलनाडु में एमके स्टालिन का खानदान है, तो खानदान का गवर्नमेंट है. அப்படி பேசார் தளபதி ஸ்டாலினுடைய குடும்ப ஆட்சி நடக்குதான்.
நான் உனக்கு குடும்பம் எல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன அந்த அம்மா என்னவோ பாயின்னு எங்க அண்ணி, ஐயா மோடியினுடைய அண்ணன், எங்க அண்ணன் மோடியினுடைய மனைவி எங்க அண்ணி, அவ கல்யாண புதுசுலயே விட்டாரு. துறவி ஆயிட்டாருன்றாங்க. நல்ல துறவி. அத்வானிக்கு துண்டு எடுத்துட்டு வந்தவரும் அத்வானியை காலி பண்ணார். நல்ல துறவி. ஆமா, அற்புதமான துறவி. இந்த பூனியமா பால் குடிக்குமான்றதுதான் மோடி. உங்களுக்கு குடும்பம் இல்ல. என்ன சொல்றது? உங்களுக்கு குடும்பம் இல்ல. இருக்கிற குடும்பத்தை விட்டீங்க. எங்களது குடும்ப ஆட்சின்னா எனவே நாங்க திருச்சியில வந்து அந்த நேரு டேமேஜ் பண்றதுதான் எங்க மாநாடு, உலக மாநாடு நான் கேள்வி நடத்தினாரு. ஆனா இது ஒரு விஷயம். மோடி அவர்களே, தமிழக பாஜக தலைவர்களே, நயனார் நாகேந்திரன் பேசும்போது சொல்றார். அததான் மோடியும் சொல்றார். என்னன்னு கேட்டா, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் மு.க.ஸ்டாலின் பேசுறாரு. தமிழ்நாடும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் தேர்தல் பேசுறாரு. யாரு? நயினார் நாகேந்திரன். அதான் இவர் வந்து முன்மொழிந்து வழிமொழியார். யாரு? மோடி. नयनार नागेंद्र क्या बोला? इधर तो तमिलनाडु चुनाव किसको किसको चुनाव है, किसके साथ डीएमके चुनाव है, डीएमके फैमिली को, डीएमके फैमिली मुख्यमंत्री स्टालिन फैमिली तमिलनाडु, इस दोनों को ये चुनाव அவர் என்ன சொல்றாரு? தளபதி ஸ்டாலின் குடும்பத்துக்கும் தமிழ்நாடுக்கும் நடக்குதான் தேர்தல். ஆனா என்ன கண்டுபிடிப்படாப்பா சாமி. அதை இவர் சொல்றார். குடும்பத்தை பத்தி குடும்பம் இல்லாத மோடி எல்லாம் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. இவ்வளவு விஷயம் ஒண்ணு சொல்லிட்டா, திருச்சியில இவ்வளவு மோடி பேசினாலும் மோடிக்கு நல்லா தெரியும். மோடி பேசினாலும் ஒரு பதிவு கண்டென்ட் நான் பேசினுக்கிறேன் என்னுடைய குடியாத்த குமரன் யூடியூப் சேனல். ஆனா ஒரு உண்மை சொல்லிட்டா உங்களுக்கு ஏங்க, அதாவது மோடிக்கு நல்லா தெரியும். அந்த இதுக்கு எங்கேயோ வந்தாங்க இல்ல, இப்போ அவங்க இந்த திருச்சி முன்னால எங்கேயோ வந்தாரு. திருச்சி முன்னால மதுரைக்கு வந்தாரு. ஆமா, மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயில்கள்லாம் போயிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு போனார் பாருங்க. அந்த மதுரை மீட்டிங் முடிஞ்ச உடனே ஏர்போர்ட்ல சொல்லிட்டாராம் மோடி, நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி இவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க கூப்பிட்டு, ஏய் உங்களதெல்லாம் பப்பு வேகாது, அஸ்டால்ட்டா 200 அடிக்கிறார். என்னது 200 அடிக்கிறார். 200 கடைசி பால்ல 6 அடி பண்ணார் பார். அந்த மாதிரி 200 அடிக்க போறாரு மு.க. ஸ்டாலின். 200க்கு மேல அடிக்க போறாரு. நீங்க எல்லாம் தேர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். மோடிக்கு தெரியும் மீண்டும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வரும், நம்ம தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். மோடிக்கு தெரியும், நல்லா தெரியும் மோடிக்கு. இருந்தாலும் நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். ஏன்னா அவங்க என்னன்னு கேட்டா, இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறது இல்ல. அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பொறிப்பை அன்புமணி வச்சு காலி பண்ணிட்டாங்களா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அதிமுக கேப்சர் பண்றதுதான் அவங்க ஐடியா. அதனாலதான் இங்க வந்துக்கிறாங்க மோடி வந்துக்கிறது. எனவே மோடி பேசினாரு, என்ன சொல்றது, மோடி பேசினாரு. மிகப்பெரிய ஒரு ஊழலான ஆட்சி இந்தியாவில 3ஆம் முறை நடக்குது. மோடி எங்க திமுக பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி கிடையாது. நரேந்திர மோடி இன்னும் வருவார். நீங்க தெரு தெருவா கூப்பிட்டா ஒரு மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுல 234 தொகுதி மோடி பிரச்சாரம் கூப்பிட்டாலும் வருவார். ஏன்னா அவர் ஏன் வர்றாருன்னா, அவங்க ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இல்ல, ஏடிஎம்கே காலி பண்றதுக்கு வருவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆபத்தை நாங்க தான் காப்பாத்தோம். எனவே नरेंद्र मोदी जी आपका काम इधर नहीं चलेगा. ये तो पेरियार जन्मभूमि है तमिलनाडु, ये तो हमारा हरिंगर अन्ना जन्मभूमि है तमिलनाडु, ये तो हमारा डॉक्टर कलिंगर जन्मभूमि है तमिलनाडु, ये तो द्राविड़ जन्मभूमि है तमिलनाडु, ये द्राविड़ जन्मभूमि का नेताजी हमारा तलपति स्टालिन, ये द्राविड़ जन्मभूमि का मुख्यमंत्री हमारा तलपति स्टालिन. आपका वो आरएसएस बीजेपी वो काम सब इधर नहीं चलेगा. गेट आउट मोदी. अब बोला है ना आपको, आज नहीं तो कभी कभी तमिलनाडु को आएगा. हमारा तमिलनाडु का सब लोग, हमारा भाइयों बहनों, तमिलनाडु का भाइयों बहनों, सब लोग आपको देखकर बोलेगा, गेट आउट मोदी, गेट आउट बीजेपी, गेट आउट आरएसएस, गेट आउट हिंदू मुन्नी. वी हिंदू, मुस्लिम, क्रिश्चियंस, वी आर ऑल sisters and brothers.
हम सब इधर हिंदू मुस्लिम क्रिश्चियन हम सब इधर भाइयों बहनों हैं। आपका वो बीजेपी का काम इधर नहीं रखेगा। बाहर जाओ हमारा तमिलनाडु से। यही बोलेगा हमारा तमिलनाडु का भाइयों बहनों, इस चुनाव में आप कोई बीजेपी अलायंस को, हमारा तमिलनाडु वोटर्स, आप कोई को वोट नहीं डालेगा। मोदी जी समझे? ஏதோ நமக்கு தெரிஞ்ச மோடி கிட்ட நம்ம இந்தியில பேசணும். ஏன்னா எல்லா யூடியூப்பும் பிஜேபி ஐடிவி வாட்ச் பண்றானா, உளவுத்துறை வாட்ச் பண்றானா. இது மோடி கிட்ட காமிச்சா, ஆனா விவரமா பையன் அங்க பேசுறான்னு தெரிஞ்சுக்குவாருல்ல, நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறான். அதனால தளபதி ஸ்டாலின், மோடி தளபதி ஸ்டாலின் அவரு, தளபதி ஸ்டாலின் உங்க கட்சியில எச்சராஜா, அந்த எச்சராஜா பத்தி பேச பார்த்துட்டேன். ஏயா மோடி போத்தார், அந்த அமித்ஷா யாரோ கோயலாம் பாயலாம் தலகாணி பெஸ்டான், அந்த அமித்ஷா யாரோ வரையில டெல்லியில இருந்து, அந்த ஆள் பாவம் எச்சராஜா உங்க கட்சியிலே இருக்கிறாரு. யாரு அந்த ஆள் ஒரு கவர்னர் ஆயிக்கலாம், உடம்பு சரியில்லாம இருக்கிறார் பாவம். 2 முறை எங்க தளபதியை பார்த்துட்டு வந்துட்டார். அவர் எவ்வளவு விமர்சனம் பண்ணார் தளபதி திமுக, 2 முறை பார்த்தாரு. யாருன்னா ஒருத்தர் போய் அந்த எச்சராஜாவை பார்க்கறது இல்லை. பிஜேபிக்காக நாயா கத்தனா இருந்தாரு. டிஎம்கே கவர்மெண்ட், திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் இஸ் an anti-Hindu government. எம்.கே. ஸ்டாலின் இஸ் வெரி வெரி மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதினு பேசினார். அது இது சொல்லதான் இந்த அண்ணா எச் ராஜாவை பத்தி பேசுறேன். போய் பாருங்க, நார்த்தம் வாங்கி கொடுப்போம் பாவம் மனுஷன். அதனால மோடிஜி, Honorable Tamil Nadu Chief Minister, again in 2022 election, 2026 election also, publics are going to elect our leader Thalapathy Stalin as second time Chief Minister of Tamil Nadu. தலைவர் தளபதி ஸ்டாலின் இஸ் a very very more dangerous than கலைஞர் கருணாநிதி. பி வேர். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நண்பர்களே, என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்ற சேனல்களை பேசினேன். இனி தொடர்ந்து இந்த தேர்தலில் என்னுடைய சேனலில் பேசப் போகிறேன். ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.